இங்கிலீஷ் பேசணுன்னா ரொம்ப பேருக்கு பயம் இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்கூலில் மார்க் எடுக்கிறது டிஃப்ரெண்ட், ரியல் லைஃப்பில் பேசுகிறது டிஃப்ரெண்ட். இன் திஸ் வீடியோ ஐ வில் டெல் யூ 5 simple steps to learn English confidently. இது போல் மோட்டிவேஷனல் அண்ட் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் பேசணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும். கிராமர் வேண்டாம், பர்ஃபெக்ட் ஆக்சென்ட் வேண்டாம், மிஸ்டேக்ஸ் பண்ண பயப்படாதீங்க. குழந்தை முதல்ல நடக்க ட்ரை பண்ணும், கீழே விழும், இருந்தாலும் திருப்பி எழுந்து நடக்க ட்ரை பண்ணும். அதுபோல தான் இங்கிலீஷும். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லிசனிங் ப்ராக்டிஸ். வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ் வித் சப்டைட்டில்ஸ். நம்ம படிக்கிறத விட வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். அட்லீஸ்ட் டெய்லியும் 15 மினிட்ஸுக்காச்சும் நம்ம லிசன் பண்ணணும். அதில் வர சென்டென்ஸை சத்தமாக நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், டுடே இஸ் அ கிரேட் டே அப்படின்னு நீங்கள் சத்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப், ஸ்பீக் டெய்லி 10 மினிட்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெய்லியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தப்பாக இருந்தாலும் ப்ராக்டிஸை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 டேஸில் நீங்கள் பெட்டராக இங்கிலீஷ் பேசுவீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசி பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்களே பேசி ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃபோனில் உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே ஐ வேக் அப் அட் 7 AM, ஐ ப்ரஷ் மை டீத், ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்ஸ், லேர்ன் 5 வேர்ட்ஸ் டெய்லி. இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானது. வெக்காபுலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். உங்கள் பிரெயினும் ஆக்டிவில் இருக்கும். அதோட நீங்கள் கற்றுக்கிட்ட நியூ வேர்ட்ஸை நீங்கள் ரைட் ஹேண்ட் பர்சனாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட்லேயும், லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக இருந்தால் ரைட் ஹேண்ட்லேயும் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் கற்றுக்கிட்ட வேர்ட்ஸும் மறக்காது, உங்களால் பிரெயினும் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். ஃபோர்த் ஸ்டெப், ஸ்டாப் ட்ரான்ஸ்லேட்டிங் இன் மைண்ட். நீங்கள் ஏதாவது பேச ட்ரை பண்ணிங்கன்னா மைண்டில் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களை ரொம்ப ஸ்லோவாக்கும். எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணுங்கள். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டைரெக்டாக ஐ ஏட் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5th ஸ்டெப், கான்ஃபிடென்ஸ். இங்கிலீஷ் ஜஸ்ட் அ ஸ்கில், நாட் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேஞ்சஸை விசிபிளாக நீங்களே பார்க்க முடியும். இது போல் லேர்னிங் ரிலேட்டடான வீடியோஸை தமிழில் பார்க்க தேவ் கரியர் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.